இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 5ஆம் தேதி வெகு சிறப்பாக ஆசிரியர் தினமாக எல்லோரும் கொண்டாடி மகிழ்கின்றார்கள். வாழ்க்கையில் எந்த துறையில் சாதித்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் என்ற ஒருவருடைய தொடர்பு இல்லாமல் அவர்களால் இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவே முடியாது. எனவே எல்லா துறை சம்பந்தப்பட்டவர்களையும் உருவாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாகத்தான் ஆசிரியர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களுக்கென்று சமூகத்தில் இருந்த மதிப்பு இன்று சற்று கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆசிரிய பணி என்பது மிகப்பெரிய சவால் நிறைந்த பணியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தகவல் தொழில்நுட்ப வசதிகள் ஏராளம் தாராளம், பெற்றோர் பெருமக்களுடைய எதிர்பார்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் அவர்களுடைய பாதுகாப்பு ஒரு சிறிய சிறிய விஷயத்திற்கு கூட இன்று பலரும் முன்வந்து ஆசிரியர்களை சங்கடப்படுத்துகின்ற நிலை மிகவும் வேதனைக்குரியதாக உள்ளது. ஆசிரியர்கள் எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக அக்கறை எடுத்துக்கொண்டு கடமை உணர்வோடு பணியாற்றிய காலங்களில் வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் இன்றும் ஒளிர்ந்து மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்று பல நெருக்கடிகளால் சூழப்பட்டு ஆசிரியர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட முடியவில்லை. அக்கறை கலந்த கண்டிப்பை சரிவர செயல்படுத்த முடியவில்லை. இதெல்லாம் யதார்த்தமான உண்மை. இது ஏறத்தாழ ஒரு 60%, 40% என்ற விகிதத்திலே மாறி மாறித்தான் இருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு இன்று சென்று நிம்மதியாக வீடு திரும்புவோமா என்ற ஒரு பாதுகாப்பின்மை ஆசிரியர் சமுதாயத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும், மாற வேண்டும். இதற்கு முதலில் பெற்றோர் பெருமக்களுடைய அருமையான அளவு கடந்த ஒத்துழைப்பு மிக அவசியம். எவ்வளவோ பேர் மிக அற்புதமான ஒத்துழைப்பை நல்குகிறார்கள். ஆனால் ஒரு சில சமயங்களில் எங்கோ நடக்கும் ஓரிரு தவறுகளால் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயமும் பழி சொல்லுக்கும் இழி சொல்லுக்கும் ஆளாவது மிக வருந்தத்தக்க விஷயம். அவர்கள் புத்தர்களாக இருக்கிறார்கள், போதி தர்மர்களாக இருக்கிறார்கள், அன்னை தெரேசாவாக இருக்கிறார்கள், பொறுமையின் உச்சமாக இருக்கிறார்கள், அறிவொளி ஏற்றுகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள், நண்பனாக இருக்கிறார்கள், கலங்கரை விளக்கமாக இருக்கிறார்கள். பல்வேறு பரிமாணங்களில் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை கொண்டாடி அவர்களை வளர்த்துவிட்டு மகிழ்கிறார்கள். என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. ஆனால் தன்னுடைய நிலையை காட்டிலும் யார் ஒருவன் உயர்ந்து நிற்கிறானோ அவனை எந்த ஒரு பொறாமை உணர்வும் இல்லாமல் பாராட்டி மகிழ்கின்ற குணம் ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் உண்டு. தன்னுடைய மாணவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பெருமிதம் கொள்பவர்கள் அந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அவர்களுக்கு இன்று ஒரு கருத்து சுதந்திரமும் கற்பிக்கின்ற சுதந்திரமும் கூட ஓரளவுக்கு தடைபட்டிருக்கிறது. ஆனால் இவை மாற்றப்பட்டு அவர்கள் காலத்திற்கேற்றவாறு தங்களுடைய நடைமுறைகளையும் மாற்றிக்கொண்டு ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தி மாணவர்களை நல்வழிப்படுத்துகிறார்கள். இன்றைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏராளம் தாராளம், அவர்களுக்கு எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகம். அந்த மாணவர்களை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தேவையான தகவல்களை கொடுத்து அவர்களை நெறிமுறைப்படுத்தி வளர்ப்பது என்பது நிச்சயமாக சவால்தான். எனவே பள்ளிக்கூடம் தொடங்கி பல்கலைக்கழகம் வரை எங்கெல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் பணியாற்றுகிறார்களோ அத்துணை பேருக்கும் ஒரு கல்வியாளர் என்ற முறையிலே மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அவர்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். உங்களுடைய பணி சிறக்கட்டும், வாழ்வு தழைக்கட்டும். எத்தனை சவால்கள் இடர்பாடுகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நீங்கள் சிறப்பாக உங்கள் பணியிலே அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுங்கள். யார் ஒருவர் மாணவர்களை சிந்திக்க வைக்கிறாரோ அவர்தான் சிறந்த ஆசிரியர் என்று ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மாணவர்களை புத்தகங்களை தாண்டி, வகுப்பறைகளை தாண்டி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இணைத்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருங்கள். பல நூறு மாணவர்களை நீங்கள் உருவாக்குங்கள், நல்ல மனிதர்களை உருவாக்குங்கள். உங்களுடைய பணி தொய்வில்லாமல் தொடரட்டும். எந்த துறையும் உங்கள் துறையை தொடாமல் இருக்க முடியாது. எல்லா துறைகளுக்கும் மகுடமாக, மணிமகுடமாக, கலங்கரை விளக்கமாக திகழ்வது ஆசிரியர் பணி என்ற அற்புதமான ஒரு தொண்டு நிறைந்த ஒரு சவால் நிறைந்த பணிதான். இறைவன் துணையோடு இன்னல்களை கடந்து இனிதே பயணிப்போம். அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும், தலைமை ஆசிரியர்களுக்கும், முதல்வர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், துணைவேந்தர்களுக்கும், பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சார்ந்த அத்துணை பேருக்கும்
மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடரட்டும் உங்கள் சேவை, வளரட்டும் நல்ல மனித சமுதாயம். நன்றி.